வணக்கம் நண்பர்களே, தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பிரதாப் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, தென்னை மரத்துக்கு பாத்தி போடுற முறை. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். முன்னாடி வீடியோக்களில் நிறையாவே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஆழமான முறையிலையும் அழகான முறையிலையும் பாத்தி போடுற முறை வந்து இயந்திரம் மூலமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் பெரிய இயந்திரம், பெரிய டிராக்டர் மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு ரொட்டேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ரொட்டேட்டரோட எல்லா கலப்பையும் எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் ஒரு 2 கலப்பை மட்டும் வச்சு, ஸோ அதை வந்து ஒரு 45 டிகிரிக்கு டில்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த ரொட்டேட்டர் மூலமாக வந்து பாத்தி வந்து நம்மளுக்கு போட்டு தரப்படுது. இது பார்த்தீங்க அப்படின்னா, தென்னை மரத்துக்கு ரொம்ப எளிமையாக வந்து பாத்தி போட முடியுது. ஒரு தென்னை மரத்துக்கு பாத்தி போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 நிமிஷம் கூட ஆகிறதில்ல. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக இயந்திரம் மூலமாக வந்து நம்ம பாத்தி போட்டுக்கலாம் நண்பர்களே. பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறையை தென்னை மரம் வச்சுருக்க அனைத்து விவசாயிகளும் இந்த முறையை கையாண்டால் மிக எளிமையான முறையாகவும் இருக்கும் நண்பர்களே. இந்த மாதிரி முறையை பயன்படுத்தி எல்லா தென்னை மரங்களுக்கும் பாத்தி போட முடியுமா? நம்ம தோட்டத்தில் உள்ள அனைத்து தென்னை மரங்களுக்கும் பாத்தி போட முடியுமானா, கண்டிப்பாக 100க்கு 100 வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, தென்னை மரத்தை சுற்றி பக்கத்தில் எந்த மரமும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வரப்பு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து டிராக்டர் உள்ளே போய் சுற்றி வர முடியாது. நம்மளுக்கு பாத்தி போட முடியாது. இந்த அகலத்துக்காவது நம்ம பாத்தி கொடுத்தா தான் என்ன ஆகும் அப்படின்னா, தென்னை மரங்கள் நல்லபடியாக வந்து தண்ணீரை வந்து எடுத்துக்கொள்ளும். இந்த அகலத்தில் இருந்தால் தான். சரிங்களா? அதாவது நம்மளோட நுனிமட்டை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து தண்ணியை வந்து கொடுக்கணும். ஏன்னா அந்த ரகம் தான் வந்து தண்ணி எடுக்கக்கூடிய வேர்கள் வந்து இருக்கும். ரொம்ப பக்கத்துலேயே ரவுண்டு போட்டோம் அப்படின்னா தண்ணி எடுக்கக்கூடிய வேர்கள் வந்து இருக்காது. ஸோ இந்த அகலமாவது இருக்கணும் நம்ம போடக்கூடிய பாத்தி. அவ்வளோதான் நண்பர்களே, தென்னை மரத்துக்கு பாத்தி போடக்கூடிய முறைகளை நம்ம பார்த்தாச்சு. இது மாதிரி நிறையா வீடியோக்களை உங்களுக்கு நான் பகிர்றேன். உங்கள் மனதில் இருக்கிற கருத்துக்களையும் சரி, குறைகளையும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக பதிவிடணும். அப்படி பதிவிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.